தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 4 வசனம் 2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜெப வேளையிலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கிறீங்க ஆண்டவரே, ஆரோக்கியத்தை கொடுக்கிறீங்க ஆண்டவரே, செழிப்பை கொடுக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த நாள்ல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை தாங்க சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற இருதயத்தை கத்த தாங்க சுவாமி. அப்பா, உமக்கு பயப்படுற பயம் எங்களுடைய இருதயத்திலே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. பாவத்துக்கு விலகினவர்களாய், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவரே, அப்பா, நீங்க 128வது சங்கீதத்துல எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீங்கப்பா. கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் இருக்கிற ஆண்டவரே மனைவியை நீங்க ஆசீர்வதிப்பீங்க, பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிப்பீங்கப்பா ஆண்டவரே. அப்பா, மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சீயோனிலிருந்து நீங்க ஆசீர்வதிப்பீங்கப்பா. ஆமா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆண்டவரே. இந்த நாளை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கர்த்தர் அருளி செய்யுங்க. அப்பொழுது கர்த்தர் எங்களுடைய சரீரத்திலையும் சுகத்தை கொடுக்கிறீங்க. உம்முடைய செட்டைகளின் கீழே எங்களுக்கு ஆரோக்கியமான பாதுகாப்பை கொடுக்கிறீங்க. எங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே எங்களுக்கும் எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கட்டளையிடுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை ஒவ்வொருவரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு பயப்படுற பயமும், உம்முடைய நாமத்துக்கு பயப்படுற பயமும், உம்முடைய வசனத்துக்கு பயப்படுற பயத்தையும் கர்த்தர் இந்த நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.